ஷியாமலா வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற காய்கறி செடிக்கு தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்கும்போது சந்திரிகா ஹரிதா 2 பேரும் அங்க வந்தாங்க. அவங்க 2 பேரும் அவங்க மருமக அப்படிங்கறது ஷியாமலாவுக்கு தெரியாது. ஷியாமலா அவங்கள பார்த்து, யாருமா நீங்க, என்ன வேணும்? நல்லா இருக்கீங்களா அத்தை? யாருமான்னு கேட்டா நல்லா இருக்கீங்களா அத்தைன்னு கேக்குறீங்க. யார் நீங்க, என்ன வேணும்? என் பேரு சந்திரிகா, நான் உங்க மூத்த மருமக. இவ பேரு ஹரிதா, இவ உங்க சின்ன மருமக அப்படின்னு சொன்னது கேட்டு ஷியாமலா ரொம்பவும் சந்தோஷமா, நீ சொல்றது உண்மையாமா? உண்மைதான் அத்தை, வேணும்னா எங்க கல்யாண போட்டோவை நீங்க பாக்குறீங்களா அப்படின்னு ஹரிதா அவ கூடவே கொண்டு வந்திருந்த கல்யாண போட்டோஸ ஷியாமலா கிட்ட காட்டினா. ஷியாமலா அந்த போட்டோவை பார்த்தாங்க. பெரிய புள்ள சேகரும் சந்திரிகாவும் ஒரு போட்டோல இருந்தாங்க. சின்ன புள்ள வருணும் ஹரிதாவும் ஒரு போட்டோல இருந்தாங்க. அந்த போட்டோஸ பார்த்து ஷியாமலா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சேகரும் வருணும் 2 பேரும் எப்படிமா இருக்காங்க? அத்தை, எல்லா கேள்விக்கும் வெளியிலேயே பதில் சொல்லவா இல்ல உள்ள கூப்பிடுவீங்களா? ஐயோ மன்னிச்சிடுங்கம்மா, உங்களை பார்த்த சந்தோஷத்துல அப்படியே வெளியே நிக்க வச்சு பேசிட்டேன். வாங்க வீட்டுக்குள்ள போலாம். அப்படி 3 பேருமே வீட்டுக்குள்ள போனாங்க. இன்னொரு பக்கம் ராமையா வயல் வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு போற வழியில ஒரு மரத்துக்கு கீழே சோகமா உட்காந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த சந்திரையாவை பார்த்தாரு. சந்திரையா தனியா உட்காந்து அழுதுகிட்டு இருக்கானே, என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி சந்திரையா பக்கத்துல வந்தாரு. சந்திரையா ராமையாவை பார்த்து கண்ணீரை தொடச்சுக்கிட்டாரு. உன் கண்ணுல இருக்கிற கண்ணீரை நான் பாத்துட்டு சந்திரையா, நான் அழுவுல ராமையா, கண்ணுல தூசி விழுந்துருச்சு. எதுக்கு சந்திரையா பொய் சொல்ற? உன்னோட 2 பிள்ளைங்களும் உன்னை அனாதையா விட்டுட்டாங்க, அதை நினைச்சுதான் நீ கவலைப்படுறேங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு ராமையா சொன்னதும் சந்திரையா துக்கத்தை தாங்கிக்க முடியாம போயிட்டாரு. பாவம் சந்திரையா ராமையா கிட்ட சொல்லி அழ ஆரம்பிச்சாரு. மாமியார் மருமகளும் வீட்ல இருந்தாங்க. என் பிள்ளைங்க 2 பேரும் எப்படிமா இருக்காங்க? அவங்களுக்கு என்ன, நல்லா இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா. ஏதாவது நல்ல விஷயத்த சொல்லிட்டு போறதுக்காக வந்தீங்களாமா? உங்களையும் மாமாவையும் எங்க கூட கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கோம் அத்தை. என்னம்மா சொல்றீங்க, உண்மையாவா? உண்மையாதான் அத்தை. கூட்டு குடும்பம் அப்படிங்கறது பிள்ளைங்களும் மருமகளுங்களும் சிட்டில இருக்கிறதும் அத்தையும் மாமாவும் கிராமத்துல இருக்கிறதும் இல்ல இல்லையா? அதான் எல்லாரும் ஒன்னா இருக்கலான்னு உங்க கூட்டிட்டு போக வந்தோம். நீங்க சொல்றது உண்மைதாமா, ஆனா அந்த அதிர்ஷ்டம்தாமா எங்களுக்கு இல்ல. நீங்க இப்படி கவலைப்படக்கூடாதுன்னு தான் அத்தை நானும் அக்காவும் சேர்ந்து உங்களை சிட்டிக்கு கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கோம். முதல்ல நீங்க 2 பேரும் கிளம்புங்கம்மா. உங்க மாமா வயல்ல இருந்து வர நேரம் ஆயிடுச்சு. உங்க 2 பேரையும் பார்த்தாருனா சந்தோஷப்படுவாரு அத்தை. இல்லம்மா, அவரு ரொம்ப கோவப்படுவாரு. 2 பிள்ளைங்களும் அவங்க பார்த்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற கோவம் இன்னும் அவருக்கு நிறையா இருக்கு. இப்ப உங்களை அவர் பார்த்தாருனா அவருடைய கோவம் அதிகமாகுமே ஒழிய அது குறையாது. சொல்ல போனா அடிப்பட்ட இடத்துல நெருப்பு கொட்டின மாதிரி அவருக்கு இருக்கும். 2 பேருமே கிளம்பிடுங்கம்மா. இல்ல அத்தை, மாமா கிட்ட பேசாம நாங்க இங்கிருந்து கிளம்ப முடியாது. மாமா வந்ததும் அவர்கிட்டயும் இத பத்தி பேசிட்டு அவர் எங்கேயும் வர மாட்டாருமா, நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ராமையா வீட்டுக்கு வந்தாரு. சந்திரிகா ஹரிதா 2 பேரும் ராமையாவோட கால்ல போய் விழுந்தாங்க. யாருமா நீங்க? ஏன் கால்ல எதுக்கு விழுதுகிட்டு இருக்கீங்க? இவங்க நம்ம மருமகளுங்க. மருமகளுங்களா? ஆமாங்க மாமா, நான் மூத்த மருமக. என் பேரு சந்திரிகா. இவ சின்ன மருமக, பேரு ஹரிதா. நாங்க 2 பேரும் அக்கா தங்கச்சிங்க. இப்ப இந்த வீட்டுல மருமகளுங்க. ஆமா மாமா. எனக்கு பிள்ளைங்களே இல்ல, அப்புறம் நீங்க எப்படி மருமகளாவீங்க? அப்படின்னு ராமையா சொன்னது கேட்டு பாவம் ஷியாமலா கண்ணுல இருந்து கண்ணீர் கொட்டுச்சு. மாமா அப்படி இல்ல மாமா அப்படின்னு சந்திரிகா அவங்க மாமனாரை சமாதானப்படுத்த எவ்வளவோ முயற்சி பண்ணா. இன்னொரு பக்கம் சேகர் வருண் 2 பேருமே ராமாபுரத்துல இருக்கிற வீரையா சாவித்ரி அந்த தம்பதிகளை பாக்குறதுக்காக வந்தாங்க. அவங்க வண்டியில இருந்து ஹார்ன் அடிச்சதும் வீட்டுக்குள்ள இருந்து வீரையா சாவித்ரி வெளியில வந்தாங்க. சேகரும் வருணும் காரை விட்டு இறங்கி அவங்க பக்கத்துல வந்தாங்க. யாருப்பா நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? மாமா, நான் உங்க மூத்த மருமக, என் பேரு சேகர். இவன் உங்க சின்ன மருமக, என் தம்பி, அவன் பேரு வருண். நாங்க உங்களுக்காக தான் மாமா வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னதும் சாவித்ரி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. என்னது, நீங்க என் மருமக பிள்ளைங்களா? வாங்க வாங்க, உள்ள வாங்கப்பா அப்படின்னு ரொம்ப மரியாதையா உள்ள வர சொன்னாங்க. ஆனா வீரையா கோவமா, எங்க அவங்கள வர சொல்ற? நமக்கு தான் பொண்ணுங்களே இல்லையே, அப்புறம் எப்படி மாப்பிள்ளைங்க? மாமா, எதுவா இருந்தாலும் வீட்டுக்குள்ள உட்காந்து பேசலாம்ல, வாங்க. ஆமாங்க, பெரிய மாப்பிள்ள சொன்ன மாதிரி
வெளியில ஏன் உக்காந்து பேசணும், நம்ம உள்ள போய் உக்காந்து பேசலாமே. வீரையா எதுவும் பேசாம உள்ள போயிட்டாரு. நீங்க 2 பேரும் வாங்கப்பா. அவர் பார்த்த மாப்பிள்ளைங்களை என் பொண்ணுங்க கட்டிக்கல அப்படிங்கிற கோவம் மட்டும்தான் அவருக்கு இருக்கு. ஆனா ரத்த சம்பந்தத்தை உடைச்சுக்கிற அளவுக்கு அவரு கொடூரமானவர் இல்ல, வாங்க அப்படின்னு சொல்லி சாவித்ரி வீட்டுக்குள்ள போனாங்க. மாமனார் ராமையா வீட்டுல சந்திரிகா ஹரிதா 2 பேருமே அமைதியா நின்னுக்கிட்டு இருந்தாங்க. ஷியாமலா, என் வளர்ப்பை பத்தி பெருமையா பேசி பேசி அக்கா தங்கச்சி 2 பேருக்குமே தொண்டை தண்ணி வத்தி போயிருக்கோம். தண்ணியை கூட குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். நீங்க எங்களை மருமகளா ஏத்துக்கிட்டா மட்டும்தான் நீங்க கொடுக்கற தண்ணியை நாங்க குடிப்போம், அதே மாதிரி சாப்பாடு சாப்பிடுவோம். ராமையா அதுக்கு எதுவுமே சொல்லல. உண்மையை சொல்லுங்க மாமா, உங்களுக்கு உங்க பேரன் பேத்தியை தூக்கி கொஞ்சம் விளையாடணும், உங்க கூடவே அந்த குழந்தைங்க வளரணும்ன்ற ஆசை இல்லையா? உங்க பிள்ளைங்களை வளர்த்த மாதிரி பேர பசங்களை வளர்க்கணும்ன்ற ஆசை உங்களுக்கு இல்லையா அப்படின்னு சந்திரிகா சொன்ன உடனேயே ஷியாமலாவும் ராமையாவும் ஒருத்தங்க முகத்தை ஒருத்தங்க பாத்துக்கிட்டாங்க. என்னம்மா சொல்லிக்கிட்டு இருக்க, ஏதாவது விசேஷமா? சந்திரிகா வெக்கப்பட்டு தலகுனிஞ்சு நின்னா. ராமையா ஷியாமலா சந்தோஷப்பட்டாங்க. என்னம்மா இது, நீ அதிக நேரம் அப்படி நிக்க கூடாது. ஷியாமலா, மருமகளை உட்கார வையி, நான் போயிட்டு சீக்கிரமா இளநீ பச்சி எடுத்துட்டு வரேன். சரிங்க. மாமனார் கிட்ட வந்திருக்கிற மாற்றத்தை பார்த்ததுமே ஹரிதா, மாமா. நீ எதுவும் சொல்லாத சின்ன மருமகளே, எனக்கு உங்க 2 பேரு மேல எந்த கோவமும் இல்ல. அப்படியே உங்க பிள்ளைங்களையும் மன்னிச்சிடுங்க மாமா. சரிம்மா, போனா போகுதுன்னு உங்களுக்காக அவனுங்களை மன்னிக்கிறேன். மாமா, நாம எல்லாரும் சேர்ந்து. ஏமா அவளை கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க? இப்போல இருந்து நம்ம எல்லாரும் சேர்ந்தா கூட்டு குடும்பம் தான். ராமையா சொன்னது கேட்டு ஷியாமலா, சந்திரிகா, ஹரிதா 3 பேரும் சந்தோஷப்பட்டாங்க. ராமையா வெளியில போயிட்டாரு. இன்னொரு பக்கம் வீரையா வீட்டுல மருமகனுங்க உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. ஏங்க, மாப்பிள்ளைங்க கிட்ட பேசிக்கிட்டு இருங்க, நான் போய் டீ எடுத்துட்டு வரேன். சாவித்ரி, முதல்ல அவங்க வந்த விஷயம் என்னன்னு கேளு. அத்த, இப்ப டீ வேண்டாம், முதல்ல இருங்க, பேசிக்கலாம். சாவித்ரி அமைதியா அங்க நின்னுக்கிட்டு இருந்தாங்க. மாமா, என்ன அப்படி கூப்பிடாதீங்க. நீங்க என்ன திட்டினாலும் கோவப்பட்டாலும் நாங்க அப்படிதான் கூப்பிடுவோம். ஏன்னா உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லதான் நாங்க வந்திருக்கோம். உங்க பொண்ணுங்களை நல்லா வளர்த்திருக்கீங்க. அவங்க 2 பேருக்கிட்ட இருக்கிற நல்ல குணத்தை நாங்க எங்கேயுமே பார்த்ததில்ல. பொறுமையான பொண்ணுங்க, புத்திசாலி பொண்ணுங்க. அவங்களுக்கு நல்ல பழக்க வழக்கம் எல்லாத்தையுமே நீங்க சரியா கத்து கொடுத்திருக்கீங்க. நீங்க வளர்த்த பொண்ணுங்களால எங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படி அவங்க 2 பேரும் பொண்ணுங்களை பத்தி பெருமையா பேசும்போது வீரையா, சாவித்ரி ஒருத்தங்க முகத்தை ஒருத்தங்க பாத்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. மாமா, 20 வருஷமா நீங்க பாசமா வளர்த்த உங்க பொண்ணுங்க உங்க பேச்ச மீறி எங்க 2 பேரையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா நாங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு உங்களை என்ன பாராட்டணுமா? அப்படி இல்ல மாமா, நாம எல்லாரும் சேர்ந்து கூட்டு குடும்பமா ஒன்னா இருக்கலான்னு கேட்க வந்தோம் அப்படின்னு சேகர் சொன்னதை கேட்டு சாவித்ரி ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. ஆனா வீரைய கோவமா, ஒன்னா இருக்கிறதா அது எப்பவும் நடக்காது. நீங்க தாத்தாவாக போறீங்க மாமா அப்படின்னு வருண் சொன்னதும் 2 பேருமே ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. உங்க பேரனையும் பேத்தியையும் நீங்க தூக்கி வச்சுக்க மாட்டீங்களா மாமா? அவங்க கூட விளையாட மாட்டீங்களா? அவங்க மேல பாசம் காட்ட மாட்டீங்களா? அப்படியெல்லாம் சொல்லாதீங்க மாப்பிள்ள, நாம இனிமே ஒன்னாவே இருக்கலாம். ஆமா, அம்மாவாக போறது சந்திரிகாவா ஹரிதாவா? அண்ணிதான் அத்த அப்படின்னு வருண் சொன்னதை கேட்டு சேகர் ஷாக் ஆயிட்டான். சாவித்ரி ரொம்ப சந்தோஷமா, ஏங்க மாப்பிள்ளைங்களுக்கு போய் கோழிக்கறி வாங்கிட்டு வாங்க, நான் சீக்கிரமா சமைச்சு கொடுக்கறேன். வீரையா வெளியில போனாரு. சாவித்ரி சமைக்கிறதுக்காக போனாங்க. என்ன ஏன்டா கோத்து விட்ட? கோத்து விடலன்னு நான் சொன்னது உண்மைதான். அண்ணியும் ஹரிதாவும் வீட்டுல பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டேன். அவங்க நம்ம அப்பா அம்மா சமாதானப்படுத்த போயிருக்காங்க. எல்லாரும் ஒன்னா இருக்கா அவங்கள ஒத்துக்க வைக்க போயிருக்காங்க. அப்ப நம்ம பெரிய வீடு வாங்கணும். ஆமா அண்ணன், இனிமே எல்லாரும் சேர்ந்து ஒரே வீட்டுல இருக்கலாம். சில நாட்களுக்கு அப்புறமா ஒரு பெரிய வீட்டுல எல்லாரும் ஒன்னா சந்திச்சாங்க. அவங்க அப்பா அம்மாவை பார்த்து சேகர் வருண் அவங்கள போய் கட்டி பிடிச்சாங்க. அப்பா அம்மாவை பார்த்து சந்திரிகா, ஹரிதா ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. அப்படி அவங்க எல்லாருமா சேர்ந்து ஒரு பெரிய கூட்டு குடும்பமா ஒரே வீட்டுல சந்தோஷமா வாழ்ந்தாங்க.